ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டிஎன்பிசி படிச்சிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு யூஸ் ஆகும்னு இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். ஓகேங்களா? இப்போது 10th நியூ புக்கிலேருந்து கொஷின் பார்க்கலாம். வினா 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, கொழல் வினா, கொடை வினா, ஐய வினா, ஏவல் வினா. ஓகேங்களா? என்னென்னு அதுக்கு எடுத்துக்காட்டுக்கெல்லாம் பார்க்கலாங்களா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட போய் நூலகர்கிட்ட போயிட்டு நமக்கு இந்த புக்கு இருக்குங்களா அப்படின்னு கேட்குறது என்ன வினானா கொள்ளல் வினா. அது நமக்கு தேவைப்படுது, நம்ம போய் இருக்குதான்னு அவர்கிட்ட கேள்வி கேட்குறோம். அதெல்லாம் கொள்ளல் வினால வரும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் இதை செஞ்சது அப்படி நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் வர்றது ஐய வினா. ஓகேங்களா? இங்கே பாருங்க, மாணவரிடம் இதன் பொருள் யாது என ஆசிரியர் கேட்கறது என்ன வினான்னு கேட்டிருக்காங்க. அது அரிய வினா. ஓகேங்களா? ஏன் அரிய வினான்னு பார்த்தீங்கன்னா, மாணவரிடம் ஆசிரியர் கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஆசிரியர் தெரிஞ்சுக்கிட்டு மாணவர்கிட்ட கேட்குறாங்க. அதனால் அது அறிவினா. இதுவே ஆசிரியரிடம் மாணவன் இதன் பொருள் யாது என கேட்குறது அது அறியா வினையில் வரும். ஓகேங்களா? இதில் 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோங்களா? புரியுதுங்களா? இப்போது ஏவலுக்கும் கொடை வினாக்கும் பார்க்கலாங்களா? ஏவல் வினான்றது நம்ம ஒரு கடைக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பசங்களையோ இல்லை வீட்டில் இருக்கிறவங்களையோ அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை போ, நீயே போ அப்படின்னு சொல்கிறது. ஓகேங்களா? நம்ம சொல்கிறோம்ல, கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு செயலை நம்ம கட்டளை சொல் மாதிரி யூஸ் பண்ணுறது தான் ஏவல் வினால வரும். ஓகேங்களா? கொடை வினால அரசாங்கம் புத்தகம் தர்றது, ஓகேங்களா, அந்த மாதிரி அளிக்கிறதுல கொடை வினால வரும். புரிஞ்சுதுங்களா? வினாவோட 6 வகை புரிஞ்சுதுங்களா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு எதுனா இதில் ஈஸியாக ட்ரிக்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புரியுதுங்களா?